நம்ம சேனல் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். இவங்களாம் தான் பூஸ்டப் பண்ணி நான் ஒரு ஃபார்மை கொண்டு வந்தேன். மை பீப்புள் எங்களுக்கு என்ன டவுட்னா எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துட்டானு தெரியல, பட் எங்களை கிராஸ் பண்ணி தான் போனோம். கடற்கரை உள்ள இருந்து ஒளிஞ்சிட்டோம். எங்களை ஏமாத்தான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு எடுத்து வச்சுட்டு பொறுமையா அனுப்புறாங்க. Hey guys, welcome back to our channel. நான் உங்க பேர் ஜெஃபர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு vlog content பார்க்க போறோம். இதுக்கப்புறம் vlogல இறங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு இனிஷியேட்டிவா நாங்க ஆரம்பிச்சிருக்க போறோம். எப்படி வரப்போகுது எல்லாமே எங்களுக்கு ஷூட்டிங் அப்பவும் எடிட்டிங் அப்போ தான் தெரியும். ஏன் vlog அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் இல்லை எங்களுக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க தவறாக நினைக்க வேணும். அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல, எங்களுக்கு நிறைய இருக்கு. பட் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ vlog மாதிரி கொண்டு போனால் கொஞ்சம் ஃபன்ஃபுல்லாக ஜாலியாக இருக்குமே அப்படின்றதுக்காக உங்களுக்காக வந்து வாழை இதெல்லாம் போட்டு இப்படிலாம் கூப்பிட முடியாது. கெஸ்ட் மாதிரி நீங்கள் எதிரி ஆகிடும். 2 பேரும் கால்களோட குறுகுறை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட கசின்ஸ் அப்படின்னாங்க. நாங்கெல்லாம் ஒரே மாதிரி நான் ஷூ போடலையே. சாரி, நான் கிளிப்பு போட்டிருக்கேன். கேர்ள்ஸ் டே அவுட் மாதிரி வந்து எல்லாருமே வந்து கிளம்பியிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளியில போய் ஜாலியாக ஃபன் பண்ணி மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பல வருடங்கள் ஆயிடுச்சு. வருவோம், ஒரு நாள் பார்ப்போம், போயிடுவோம், அந்த மாதிரி இருப்போம். இன்னைக்கு தான் வந்து இந்த வாட்டி தான் வந்து ஸ்டே பண்ணாங்க. 2 வருஷம் கரெக்டாகவே எங்களுக்கு இயர் கேப்பே ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நாங்கள் நிறைய வந்து பிளான்ஸ் வச்சிருக்கோம். அந்த பிளான்ஸ் எல்லாம் உங்க கூட சேர்ந்து நீங்களும் எங்க கூட சேர்ந்து பார்ப்பீங்க, நீங்களும் எங்க கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க நம்புறோம். ஷர்மா ஜார்ஜ் சேனலோட ஓனர்ஸ் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் தெரியாம என் சேனல் இருக்க யாருக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க வந்து நிமிஷம் உங்களுக்கு தெரியும், நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன் என்னோட கசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நிறைய வீடியோஸ் பாசமா கூப்பிட்டா கூட அவங்க தான் ட்ரெஸ்லயே தான் இருக்கான். நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட முன்னாடி பிளாக்ஸ் இருக்கு. இவங்க அப்புறம் நாங்கள் எங்களுக்கு பிடிக்கும்ல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க 2 பேருமே. சரி, இப்போ பாப்பீங்க, இதுக்கப்புறம் பாப்பீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்றோம். வாங்க गाइस. ஓகே, ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா எங்க போற போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷர்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்ப நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறாங்க. இல்ல, இது எங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுவாங்க. வாங்க வீடியோல போலாம். அண்ட் இதுதான் வந்து நம்ம சேனல் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். இவங்களாம் தான் பூஸ்டப் பண்ணி நான் ஒரு ஃபார்மை கொண்டு வந்தேன். மை பீப்புள் என்னை கன்சோல் பண்றதுக்கு, என்னை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்குனே வந்து திருநெல்வேலியில இருந்து 350 இல்ல 500 கிலோ எவ்வளவு கிலோமீட்டர் 12 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவ்வளோ க்ளோஸ் நாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் வந்திருக்கோம். ஹோப் என் வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் வந்து ஃபீனிக்ஸ் மால் கூட்டு வரதே பொழப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட அது இருக்கனால வந்து நான் வேணான்னு சொன்னேன். பட் இவங்க வந்து ஃபீனிக்ஸ் மால் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். நாங்கள் மாலில் தான் இருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு கேம் விளையாடலான்னு இருக்கோம். ஹைட் அண்ட் சீக் இன் பப்ளிக். இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக என் ஐடியா இல்லை, இவங்க 2 பேரோட ஐடியா தான். ஸோ அதுதான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். நாங்கள் நீங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும், நான் வந்து அந்த லிங்க் கொடுக்க நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ 3 in a டீம் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா நாங்கள் ராக் பேப்பர்ஸ் இதெல்லாம் போட்டோம், ஸ்டோன் பேப்பர்ஸ் போட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். எடுக்கல அது. அதனால நான், ஷர்மி, ஆதர்ஷ் வந்து டீம் 1, நிம்மி, ஹாரிஸ், பில்லியன்ஸ் வந்து டீம் 2. ஸோ நாங்கள் ஒளிய போகிறோம், அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகே, ஒரு டம்மி மாமா அந்த கண்டுபிடிப்பார்ல அவர் பார்த்துப்பார். போகலாம். சரி, நீங்கள் போய் வந்து ஒளிஞ்சுக்கோங்க, நாங்கள் போய் கண்டுபிடிக்கிறோம். இதை சொல்றதுக்கு ஃப்ளை க்ளூஸ் தான் கொடுப்பாங்க. அந்த ஃப்ளை க்ளூஸ்க்குள்ள நாங்க கண்டுபிடிச்சோம். ஓகே ஓகே ஓகே. நீங்க எங்க இல்ல, நாங்க ஒளியறதுக்கு டைம் எங்களுக்கு கண்ணை பத்தி ஒரு half an hourல வாங்க, நாங்க போறோம். நீ எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவேன். இதோ அங்க இருப்பாங்களோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் க்ளூ நாங்கள் அனுப்ப போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ, அனுப்பிட்டோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து பிளாக்பெரிஸ் கீழே அது பக்கத்தில் தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி க்ளூ நம்பர் 1 அனுப்பிட்டோம். எங்களுக்கு என்ன டவுட்னா எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கு. நாங்கள் அங்கே கிராஸ் பண்ணி வர மாதிரி பார்த்துட்டானுங்க வேற. அதுவே பக்கு ஆகி போச்சு.
எங்க ஓடி இருக்குது அவங்க பார்க்கல. ஏன்னா ஹாரிஸ்க்கும் எனக்கும் வந்து ஃபீனிக்ஸ் மால் எல்லா இடமும் 10 மணியே தெரியும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் அப்படின்றதுனால சரி ஓகே, நம்ம முதல்ல ஒளிஞ்சிக்கலாம். பார்த்துருவாங்கன்னு பயமா இருக்கு. ஒளிஞ்சிட்டு ஒளிஞ்ச பிளேஸ் உங்களுக்கு காட்டும். செகண்ட் க்ளூ வந்து போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மால் எங்கேருந்து பார்த்தாலும் எல்லாரும் தெர்ற மாதிரியே இருக்கு. பார்ப்போம். எங்களுக்கு தேர்ட் க்ளூவும் வந்துருச்சு. பட் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. தேர்ட் க்ளூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது நாங்கள் ட்ரெண்ட் ஸ்கூலில் வந்து ஆஜராகிருக்கோம். பட் இன்னும் க்ளூ எதுவும் அனுப்பல. 3 அனுப்பிட்டேன், 4th அனுப்பல. ஸோ நான் 3 மட்டும் அனுப்பியிருக்கோம். இன்னும் 4 and 5 இருக்குது. 4th க்ளூ இங்கே வச்சு அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஹாரிஷ்க்கு வந்து கடையில் வந்து ட்ரெண்ட்ஸ் இருக்கிறது தெரியாது. ட்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்திருக்கு போல இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே மாற்றிருக்காங்க. அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அவங்க சொன்ன தேர்ட் ஸ்கூலோட ஸ்பாட் இதுதான். ஸோ பார்த்துட்டாலும் என்னன்னு தெரில. பட் எங்களை கிராஸ் பண்ணி தான் போனோம். கடற்கரை உள்ளேருந்து ஒளிஞ்சிட்டோம். வெளில போய் வேறு க்ளூ வேறு எங்கேயாவது போய் பார்க்கலான்னு நினச்சோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் மாட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி அசிங்கமா மாட்டிக்கிட்டோம். இவன் வராங்கன்னு தெரிஞ்செல்லாம் போக முடியல. இந்த இடம் கிளாஸ் அங்கேருந்து இங்கே வர முடியல. அவங்க அங்கே வராங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். இருந்து பார்த்தாலும் நாங்கள் டிரான்ஸ்பராக தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. 3 க்ளூ அவுட் ஆன அசிங்கம் எங்களுக்கு தான் வந்து சேரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆக்சுவலி விளையாட தெரியல. அவ்வளோ திறமை இல்லை. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் நீங்க பாருங்க கை. நாங்கள் வெரி டேலண்ட். என்னமோ பேசுனீங்களே, என்னமோ சொன்னா அப்படி ஒரே அசிங்கமா போச்சு குமார். இருந்தாலும் நாங்கள் டஃப் கொடுத்தோம். நாங்க ஆனா கஷ்டப்பட்டு அவங்க இங்க வந்து கிளாஸ் பண்ண முடியல. ஃபுல்லா கிளாஸ்ன்றனால எப்படி மாட்டிப்போன்ற தெரிஞ்சு நாங்க அங்கேயே மாட்டிக்கிட்டோம். அதான் பிரச்சனை. 3 க்ளூல வந்து எங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. 5 இப்போ நாங்க ஒளியணும். நம்ம கண்டுபிடிக்கணுமா? நாங்க கண்டுபிடிக்கணும். நாங்கள் 3 பேர் கண்டுபிடிச்சோம். அவங்க 3 பேர் ஒழிச்சுக்குவாங்க. இந்த ரவுண்ட் 2 ஃபைனல் ரவுண்டு பண்ணணும் ஒழுங்கா. அவங்க வந்து 3 க்ளூ கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் 3 2 கண்டுபிடிச்சா நாங்க வின்னு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து இதுதான், ஃபங்கி மங்கி. ஸோ க்ளூ நம்பர் 1 வந்துருச்சு. அது பக்கத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். அவங்க அனுப்புனோடனே ஓடி ஓடி வந்தோம். பட் தட் காய்ஸ் என்னன்னா எங்கேயோ போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் அதை அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் மேலே ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர் நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டாக அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ நாங்கள் கீழே போய் தேடி பார்ப்போம். லிஃப்ட்டில் போகலாம். செம்ம சிரிப்பாக போச்சு. நாங்கள் கீழே தேட போனால் அவங்க மேலேருந்து செகண்ட் ஃப்ளோர் அனுப்பியிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் கேண்டி அனுப்பியிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் கேண்டி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் எவ்வளோ நஷ்டம் ஆகணும்ட்டு. ஸோ இப்போ தான் அங்கே தேடி போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். இதில் எங்கே எடுக்கிறது நான் அதான் ஃபன் சிட்டிக்குள்ளே போயிடுவோன்னேன். ஃபன் சிட்டி இதுக்கு மேலே இருக்கு. அதான் மேலே போவோன்னேன். ஃபன் சிட்டி மேலே இருக்குன்னு தெரியும். இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். அவங்க மேலே போயிட்டோன்னு நினச்சி மேலே போயிடுவாங்க. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சரி நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறதா நம்மளுக்கு நல்லது. செகண்ட் க்ளூ இதே ஃப்ளோர் தான். அதான் பிரச்சனை. இது அப்புறம் கீழே போயிடலாம், இல்லை மேலே போயிடலாம். கீழே போகும்போது அங்கேருந்து பார்ப்பாங்கடா, தெரியும்டா. கீழே போயிடலாம். தேர்ட் க்ளூ வந்து காட்டேன். இது ஃபன் சிட்டியில் இருக்கும்னு நினச்சி நாங்கள் ஃபன் சிட்டி ஃபுல்லாக தேடி பார்த்துருவோம். அங்கேயும் இல்லை. ஃபுட் கோர்ட் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் சாப்பாடுக்கு மேலே லோவில் இருக்கவங்கனால ஃபுட்டீஸ் அங்கேயா இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. ஏறி மூச்சு வாங்கிட்டு இவனுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்களா இல்லை அந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். நாங்கள் இன்னும் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா அப்படியே அந்த 4க்கு க்ளூ கொடுத்துட்டு பேண்டலூன்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டோம். பேண்டலூன்ஸ் வழியாக ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி ஓடிடும். சாப்பிடுக்கா அது எடுத்துருவோமா? சாரி, அது தெரியும், கண்டிப்பாக தெரியும். அவளுக்கு அனுப்பிடுறேன். பரவாயில்ல, கீழே ஃப்ளோரில் வந்து தேடட்டும். லாஸ்ட் ஃப்ளோர்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதான் எங்களோட நெக்ஸ்ட் க்ளூ. ஓகே, ஸோ 5 க்ளூஸையும் பார்த்தாச்சு. அண்ட் வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா வேர் தே ஆர். இந்த இவ்வளோ பெரிய மாலை நாங்கள் ஒரு 5 வாட்டியாவது சுற்றி இருப்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுது? என்ன தோணுது உங்களுக்கு? எங்களை ஏமாத்தான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு எடுத்து வச்சுட்டு பொறுமையாக அனுப்புகிறாங்க. ஸோ நாங்கள் அதே ஸ்பாட்டில் தான் இருப்போம். அங்கே இன்னும் பக்கத்துல இருந்து தேடிட்டு இருக்கோம். எங்கடா இருக்கீங்க அப்படின்னா காணும். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. ஃபுல் ஃப்ராட் பசங்களாக இருக்கனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல.
ஸோ எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் சொல்லிடலாமா இருக்கோம். ஏன்னா வீடியோ கூட எடுக்கல, நாங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டே இருந்தோம், முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்த க்ளூவே மறுபடியும் கொடுப்போமா? நம்ம அந்த ஒரு வடிவேல் இருப்பாங்க இப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தா கூட இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க போல. Emotional damage. நாங்கள் வந்து இது வரைக்கும் 5 க்ளூ கொடுத்துட்டோம். இன்னும் நான் அவங்க கண்டே பிடிக்கல. அதனால நாங்கள் பாவப்பட்டு 6th க்ளூவும் கொடுக்க போகிறோம். இப்போ ஓகே கைஸ், வாங்க போகலாம். Meanwhile, இப்போ நாங்கள் வந்து சார் ரிபப்ளிக்கில் உட்காந்துருக்கோம். ஸோ சார் ரிபப்ளிக்லாம் பபிள் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியல. ஸோ ஷர்மிக்கு வந்து கொடுத்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் guys. ஸோ அதனால் எனக்கு வந்து அவளுக்கு அதாவது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஸில் அவளுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நல்ல எண்ணத்துலையும் நினச்சிக்கலாம். எனக்கு சாப்பிட்ற ஆசையாக இருந்துச்சு, அதுக்குன்னு வாங்கிக்கிறான்னு நினச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஸோ ஆர்டர் போட்டு உட்காந்துருக்கோம். இவங்க வந்து க்ளூ அனுப்பிட்டே இருக்காங்க நக்கல் பண்ணுற மாதிரி. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. என்ன ஏதுன்னு நம்ம பேசுறது கேட்டதுன்னு தெரியும் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்ட்டு கண்டுக்கல. சரி, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் பப்பிட்டி ஆர்டர் பண்ணிட்டு அதை வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு எடுப்போம். க்ளூ நம்பர் 1 முடிதா கண்டுபிடிச்சி வாங்க அப்படின்ட்டு அதை எடுத்து வெளியே ஓடிடுவோம். அதை எடுத்து நாங்கள் போயிடுவோம் இல்லைங்க. அதுக்காகவே வருவாங்க. எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ப்ளஸ் கோஆப்ரேஷன். நாங்கள் ஆல்ரெடி நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு தான் பிளான் பண்ணுவோம். எங்களுக்கு பசிக்கு அவ்வளோ நேரம் சுற்றுவாங்க, கை காலெலாம் வலி முடியல, செம்ம வலி, வேணுன்னு சுற்ற விட்றாங்க. யார் டன் காய்ஸ்ன்னு ஷர்மி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாமா. தரமான சம்பவம் பண்ணோம். இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி நாங்களும் சென்ட் பண்ணுறோம், நீங்கள் வரதாருன்னா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கேமுக்கு புறமானதுடா. நான் அசிங்கமாக அவுட் ஆகிட்டு வந்தீங்க. 6 க்ளூ கொடுத்துருக்கோம் guys. உங்களுக்கு 6 க்ளூ கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடாத இருக்கோம். அவங்களும் ஓடி ஓடி ஒழிஞ்சு கலப்பாகி நான் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் நிம்மி வந்து நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா. அவுட் ஆகிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பானி பெருமையாக இருக்குது. எங்களை நினச்சா எங்களுக்கே ப்ரௌடாக இருக்கு. அவுட் ஆகிட்டு வெக்கமா இல்லை. 6 க்ளூ கொட்டி கொட்டி இங்கே வேறு ஃபுல்லாக என் மேலே கொட்டுறான். 6 க்ளூ. இதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் ஷாப்பிங் போவோம். 6 க்ளூஸ். ஆமா, விண்டோ ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங் எடுக்கலாம். இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒன்றும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஆக்சுவலி ஷாப்பிங் ஷர்மி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தே மறந்து போச்சு இவ்வளோ நேரம். இப்போதான் கான்ஷியஸ்க்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். அவன் ஒய்ஃப்க்கு வாங்கிட்டு இருக்கான் போல இருக்கான். கேர்ள் செக்ஷன்ல உனக்கு என்ன வேலை? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ற? நான் கேர்ள் செக்ஷன்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 100 டிக்கெட்டுப்பா, 70 டிக்கெட்டு தான். ஸோ இப்போதான் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். செம்ம ஆட்டம், செம்ம கை காலம் வலி. இந்த கேமோட விளையாண்டப்பே எங்களுக்கு எனர்ஜி போயிடுச்சு. ஃபுல் டயர்டு, எனர்ஜி ட்ரெயின் ஃபுல்லாக. இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஃபன் சிட்டி போனோம். இதை முடிச்சு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி காமிச்சோன்னா அதுவும் ஃபன் சிட்டி போனால் அது வந்து நிம்மி கிளிப்ஸ் எடுத்துருப்போம். அவங்களுக்கு அதை அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம டயர்ட், சரியான டயர்ட், முடியல. எங்களுக்கு வந்து விட்டா போதே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப டயர்டு, காலெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகிட்டு இருக்கீங்க. சும்மா இருந்தவெல்லாம் பேசுறான், விளையாண்டவெல்லாம் இங்க உட்காந்து. நானும் நல்லா தான் என்ஜாய் பண்ணேன். நீ என்ன நினைக்கிற? நல்லா சரியான கண்டுபிடிக்க நான் சுத்தி சுத்தி ஒண்ணுமா இல்லையா? டேய் யாருக்கு ஏவல ஜெயிச்சது? ஏடா எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த டே. நெக்ஸ்ட் எங்களுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பப்ளிக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் எல்லாம் பண்ணோம். என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணோம் நீங்கள் நிமிஷம் கூட சேர்ந்து நான் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணோம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மாதம் வர சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தாலும் நாங்கள் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ ஃபில் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஃபர்ஸ்ட் லைக் போட்டு அப்படின்னா ஷேர் சொல்லவா? ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி கசின்ஸ் கூட அப்பப்போ, அதாவது உண்மையாவே வந்து நீங்க வீடியோ எடுக்கிறீங்களோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான சேலஞ்ச் சேலஞ்சஸ், ரொம்ப நல்லா இருக்கும். ஜாலியாக அடல்ட்ஸ்க்கான சேலஞ்ச். கிட்ஸ் தான் நம்ம கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருப்போம். இது பெரிய
அடல்ட்ஸ்க்கான ஹைட் அண்ட் சீக் சேலஞ்ச். ஸோ கண்டிப்பா ட்ரை ஒரு மாதிரி இந்த மாதிரி அப்பப்போ வெளியெல்லாம் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வீடியோ எடுக்க மறந்துட்டோம், அதை விட்டுட்டு நாங்க என்ஜாய் நாங்க அவங்க டீம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து நம்ம என்ஜாய் பண்றோண்டி ஜாலியா விளையாடுறோம். ஆதர்ஸ்லாம் போன போறாடேன்றா அவன் வாட்டுக்கு போறான் தேடுறான் இங்கதான் எங்கேயா இருப்பாங்க. உச்சக்கட்டத்துல போயிட்டான். அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. நாங்க வீடியோ கேப்சர் பண்ணும்போது நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் உங்க மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல, நாங்களுமே நிறைய நேரம் என்னன்னா வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டோம். என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களோ நாங்க ஒளிஞ்சு போயிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னா இருந்துச்சு, சீரியஸ் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கெயின் பண்ணிக்கோ. இந்த நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பை பை.